ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் ஜூஸ் கைஸான சீசன் 3ல எபிசோட் 51 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஹைப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அட யாரு வந்திருக்கா பாருடா. என்ன முகம் இவ்ளோ அடி வாங்கியிருக்கு? டேப் போட்டு ஓட்ட முடியாது போல இருக்கு. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க மாக்கி? ஓ, பெண்களோட முகத்தை கூட நீ பாப்பியா? இது வரைக்கும் மத்தது தானே நீ பாத்திருக்க. இங்க எதுக்காக வந்தேன்னு நான் உன்கிட்ட கேட்டேன். முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. ஜுஜுட்சு மாந்திரியத்தை உன்னால பயன்படுத்த முடியாததால சபிக்கப்பட்ட ஆன்மக்களை உன்னால பார்க்க முடியாது. உன் முகமும் இந்த கோலத்துல இருக்கிறதால யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. என்ன கொடுமுடா இது. இதுக்கு முன்னாடி உன்னை கிண்டல் பண்ணுவனே, அந்த மாதிரி பண்ணவா? சின்ன வயசுல இருந்தாலும் இனி என்ன பண்ணுவ? ஓகாட்சு மெகுமி நிழலுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பியா? பதில் சொல்லாம இந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? மாக்கி, நீ இங்க திரும்ப வந்துற. எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? ஃபார்பிடன் வால்ட்டுக்குள்ள போக நம்ம யாருக்குமே அனுமதி கிடையாது. நான் அங்க போலான்னு பிளான் ஹெட் சொல்லிருக்காங்க. ஜெனினோட தலைவர் யாரு? நான் தானே. ஆமா, நோபிட்ட தான் அப்படி சொன்னாரு. அதெல்லாம் தேவையில்லை, தொந்தரவா தான் இருக்கும். அப்படி இல்ல, தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. ஏன்னா நோபிட்டோ ஜெனின் கிளானோட சொத்துக்களான சபிக்கப்பட்ட பொருட்களோட சேர்த்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா சொன்னாரு. அதனால இந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டா அந்த 3 குடும்பம் ஹெட் குவார்டர்ஸ் பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு பெரிய உதவியா இருக்கும். அப்பனா நீங்களே அதை ஏத்துக்கலாம்ல, என்ன விட்டுருங்க. இந்த நிலைமையில யாரும் என்னை ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் போக உனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கை வச்சு உன்னால உன் டொமைனை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதோட சக்கார கவனம் உன் மேல இருக்கிறதுனால அவங்க ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன ஏத்துக்குவாங்களா? ஜெனின் கிளான்ல இருக்கவங்க யோசிக்கிறத பத்திலாம் அவங்க பெருசா எடுத்துக்குவாங்களா? என்ன அந்த தலைமை பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டா அந்த சலுகை எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் தானே? அப்படி இல்ல, என்னால அதை ஏத்துக்க முடியாது. அதோட என்னால மாய்க்கு ஒரு இடம் உருவாக்க முடியாது. அப்படின்னா சரி. ஏன் இப்படி பண்ற? எதுக்காக என்னோட பேச்ச கேட்காம நீ இப்படி பண்ற? எங்கள் அம்மாவா? உன்னை பெத்ததுக்கு ஒரு வாட்டியாவது உங்க அம்மா பேச்ச கேளு மாக்கி. எத்தனை மட்டும் போதும், நான் அவளை புரிஞ்சுக்கிறேன். நான் பண்ணா அப்படிங்கிறோன்னா அம்மா அப்படிங்கிறோம். அப்பா, நீங்க இப்படி திட்டம் போடுறது அந்த ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம்ல. திடீர்னு இப்படி கால வருவேன்னு யாரும் எதிர்பார்த்தா? ஆனா உண்மையை குடும்பமே சொல்ல அப்படி. ஃபுஷிகுரோ உன்னை விட எவ்வளவோ மேல். என்னது? ஜோஜியா கோஜோ கிளானோட வெறுக்கிறான்னு இருக்கிற தோணுது. உறவுகளை சரி செய்யறதுக்கு உன் பேரை தான் பலர் பயன்படுத்துறாங்க. ஆனா அவனை நம்பி சொத்துக்களை ஒப்படைக்கிறதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோங்கிறது உனக்கே நல்லா தெரியும்ல. அப்புறம் எதுக்காக தயங்குற? காமோ கிளானோட அடுத்த தலைவனா ஆக இருக்கிற நோரிடோஷி காமாவோட மெகுமி நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தினது கோஜோக்கு நல்லதுதான். அப்படி இருக்கும்போது காரணமே இல்லாம அவனை அழிச்சா நம்ம கிளானுக்கு தான் கெட்ட பேர் வரும். கோஜோ அடைபட்டு கிடக்கிறதோட கிளான்ஸுக்கு மத்தியில ஆதிக்க நிலையில்லாம இருக்கிறது நமக்கு பிரச்சனை. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்த நோட்டீஸை இன்னும் நீ படிக்கவே இல்லைல்ல? நாம அதை பயன்படுத்திக்கலாம். கோஜோவை விடுவிக்க மெகுமி, மாக்கி, மாயும் முயற்சி பண்றாங்கன்னு அவங்க மேல நம்ம பழி போட்டுருவோம். தான் பொண்ணையே அவர் கொண்டுட்டாருன்னு சொன்னா அது நம்பிக்கையை உருவாக்கும். ஆமா, இது மூலமா ஹெட் குவார்டர்ஸ் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அதிகமாகும். ஆனா இந்த விஷயத்தை அந்த பெருசு ஓகி ஒத்துக்குமா? அவர்கிட்டயும் ஒரு திட்டம் இருக்கு. சபிக்கப்பட்ட பொருள் எதுவுமே இங்க இல்ல மாக்கி. நீ வருவன் தெரிஞ்சுதான் இங்க இருந்த எல்லாத்தையும் நாங்க காலி பண்ணிட்டோம். நான் நியாயம், எல்லாரும் அகேன்ஸ்டா இருக்காங்க மாக்கி. எதுக்காக நீ இங்க வந்த சொல்ல?
விட்டாச்சுலாம் இந்த வந்துட்டு clan-ஓட போகிறோம். தலைவனா எனக்கு பதிலா என்னோட அண்ணன் நோபிட்டோ எதுக்கு இங்க இருந்தான்னு உனக்கு தெரியுமா? உங்க பசங்களை கூட பார்க்காம கொன்னீங்களே அதனால தானே. உடஞ்ச கத்தி வச்சு அவளுக்கு தலைமை பதவியை எதுக்காக நான் விட்டு கொடுத்தேன்னு சொல்லு. என்னது அது? என் பசங்களான நீங்க எதுக்கும் உதவாத நான் அவருடைய உதவாக்கரையா இருந்ததாலதான். வாழை உடைச்சேன். அதனால அது வளர்ந்துருச்சு அந்த வாள். என் வாழை உடைச்சதால என்னால உன்கிட்ட நெருங்க முடியாதுன்னு நினைச்சு என்ன தாக்க என் பக்கத்துல நீ வந்த. அதனாலதான் இந்த நிலைமையில நீ இருக்க. நான் ஜுஜுட்சு மந்திரவாதிங்கிறத மறந்துட்டியா? இந்த மாதிரி வந்து தாக்கனா என் கதையை முடிச்சலாம் நினைச்சியா? அது உன் முட்டாள்தனம். நான் திரும்பவும் சொல்றேன், கிளானோட தலைவனை நான் தேர்ந்து எடுக்காம இருக்க காரணம் நீங்க 2 பேரும் தான். என் அண்ணனோட டெக்னிக்கு பெருசா வரலாறு இல்ல, அதனால இது மரபு ரீதியா வருமானு யாரும் கண்டுக்கல. ஒரு ஜுஜுட்சு மந்திரவாதியா எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் சலைச்சவன் இல்லைன்னு என் அண்ணனுக்கு நிரூபிச்சிருக்கேன். ஆனா என்னோட பசங்க விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். பெத்தவங்க பேரை கெடுக்காத அளவுக்கு பசங்களோட நடத்தை இருக்கு. ஒருத்தரை கூடவே இழுத்துட்டு போறது இந்த நாட்டை நல்ல விஷயம்னு உனக்கு தெரியாது? பயிற்சிக்காகவும் தண்டனைக்காகவும் தான் இந்த ரூம் பயன்படுத்தப்பட்டது. மோசமா சபிக்கப்பட்ட ஆண்மக்கள் தான் இங்க இருக்கும். அதுகளை பொறுத்த வரைக்கும் நான் தான் பயம். ஆனா உங்க 2 பேரையும் விழுங்காது பொறுமையா தான் வரும். ஹெவன்லி பேக்ட், மேம்படுத்தப்பட்ட பிசிக்கல் ப்ராவஸ். இதெல்லாம் எதுக்கு? மந்திரவாதிகளாகிய நம்ம சபிக்கப்பட்ட ஆற்றலை தினமும் சண்டை போடுறதால தான் பலப்படுத்த முடியும். ஓகே, உனக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி, அது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒண்ணுதான். ஓய்தோல என் வாழ்க்கையில படிஞ்ச கரை மறைஞ்சது. தூஜி எவ்வளோ மேலாச்சே. அவன் பையனை காக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். உண்மையிலேயே நீ பலசாலிதான். என்னைக்காவது இந்த நாள் வரும்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். இவளுக்குள்ளே மாற்றமாக இருக்கு. பரவாயில்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்ன பண்ணுறாரு? அவரோட சக்தி கொடுக்குறாங்க. என் டெக்னிக்கால என்ன பண்ண முடியும்னு இந்நேரத்துக்கு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதை தாண்டி என்னால இதுக்கு மேல பெருசா எதையும் உருவாக்க முடியாது. திரும்ப உயிர் கொடுத்துருக்காங்க. அப்படித்தானே? அவரை ஏற்படுத்தின காயம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால இதை உருவாக்குனதும் நான் செத்துருவேன். அப்புறம் பார்க்கலாம். இதுக்கு மேல தெம்பு இருந்தா நீ ஏன் பாத்துக்கோ. ஏய், அம்மா, நில்லு. என்ன சொல்ற நீ? எங்க போயிட்டு நில்லு. உண்மையை சொல்ல போனா ஜுஜுட்சு மந்திரவாதிகளை பொறுத்தவரை ரெட்ட பிறவிகள்லாம் சுத்தமா ஆகாதுன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னா அதுக்கு ஏதாவது இழந்துதான் ஆகணும். ஏன்னா அது ஒப்பந்தங்களுக்கும் அப்பாற்பட்டது. வலிய கடந்து வந்தாதான் பலசாலி ஆக முடியும் சொல்லுவாங்களே, அப்படிதான் இதுவும். இந்த ரெட்ட பிறவி இருக்கே, அதுல நிலைத்தன்மை இருந்ததே இல்ல. அதுவும் குறிப்பா நம்ம விஷயத்துல. ஏன் சொல்றேன்னா, ஜுஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் ரெட்ட பிறவிங்கிறது 2 பேர்லாம் கிடையாது, ஒரே ஆள் தான். புரிஞ்சுதா? அப்படி பார்த்தா நீ தான் நான் தான் நீ.
அதனால இல்ல, எனக்கு இருக்கிற வலியும் மாதிரியா? பலசாலி ஆக முடியும். அதுக்கு ரத்தம் சிந்துறது தான் ஒரே வழிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் பலசாலி ஆகணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. உன்கிட்ட எந்த டெக்னிக்ஸும் இல்லாத போது அது என்கிட்ட இருந்த என்ன பிரயோஜனம் சொல்லு. அதனால நான் இருக்கிற வரைக்கும் என்னைக்கும் நீ அரைகுறையா தான் இருப்ப மாக்கி. பைத்தியம் மாதிரி பேசாத. ஒழுங்கா வந்துரு. உனக்காக நான் இதை கொடுத்துட்டு போறேன். மீதியை நீ பார்த்துக்கோ. சபிக்கப்பட்ட ஆற்றலோட சேர்த்து மத்த எல்லாத்தையும் நான் ஏன் கூடவே கொண்டு போறேன். ஆனா எனக்காக நீ ஒண்ணு மட்டும் செய். எதையும் விட்டு வைக்காத. எல்லாத்தையும் எல்லாமே புரிஞ்சுதா அக்கா? இதான் சொன்னாங்க சவிப்பட்ட ஆள் எடுத்தா ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த் ஆவாங்க. இல்லை அதான் பண்ணிட்டான். எழுந்துரு. வாய். எழுந்துரு. வாய். எழுந்துரு. வாய். வாய். எழுந்துரு. வாய். எழுந்துரு. வாய். சபைக்கப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் போயிடுச்சா? எப்படி? என் உடம்புக்கு இன்னும் அந்த பயம் தெரியும். நானும் அந்த பயத்தை மறக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். டெக்னிக் ரிலீஸ், பிளேசிங் கரேஜ். சரி வா பாத்துருவோம். இந்த உறவன ஒரே அடியா எலும்பு கூட மிஞ்சாத அளவுக்கு மொத்தமா பொசிக்க. பாத்தியா உன்னால? ஏய் அதை விட செம்மையா இருக்கு இந்த நீ பவர். சொன்ன மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஃப்ரேம் பார்த்தியா? அது டோஜி காட்டின மாதிரியே இருந்துச்சு. என்ன நடக்குதுங்க? என்னது காலங்கத்தால சத்தம்? வந்து பாருங்கடி தெரியும். மாக்கிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவ ஓகியை கொன்னுட்டா. குக்குர யூனிட் இப்ப அவ கூட தான் மோதிக்கிட்டு இருக்காங்க. போகி தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்ல காலை கடன் கழிக்கும் போது கவனக்குறைவா இருக்கும் போதோ தான் அவ அவரை கொண்டு இருப்பான். வரதுக்குள்ள அவளை முடிச்சிருங்க. இது இப்ப தெரியும் என்ன பண்ண போறேன். ஓவரா பண்ணீங்கன்னா அப்புறம் கேப்டனுங்கிற முறையில பின்னி எடுத்துருவேன். ஜாக்கிரதை. ஏய் அவளை கொண்டுடாதீங்க. அவளை கொண்டதா இருந்தா நான் தான் கொல்லுவேன். குரு யூனிட் சாவாம இருக்கடா. கிளானோட பசங்க இந்த யூனிட்ல சேர விருப்பப்பட்டாங்க. ஹெய் தலைமையில செயல்படணும்ன்றதுக்காக மார்ஷல் ஆர்ட்ஸ் அவங்களுக்கு தொடர்ந்து கத்து தராங்க. என்ன பண்ண போற? அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாக்கிக்கே இதை செம்மையா இருக்கு. ஜுஜுட்சு ஹைல சேர்ற வரைக்கும் மாக்கியும் இந்த குழுல ஒருத்தியா தான் இருந்தா. எதுக்காக அங்க போன? பேசாம நீ என் கூடவே இருந்திருக்கலாம்ல. அதுவும் கரெக்ட் தான். நான் அப்படியே இருந்திருந்தா பிரேம பாருங்க ஜி. தான் இருந்திருப்பேன். ஆனா என்ன பழிச்சிடுமா? நீ ஒண்ணு மட்டும் செய். யாரையும் வித்து விட்டு வைக்க வைக்காத. எல்லாத்தையும் எல்லாமே ஓடு. நம்ம மாக்கியா இது. நிம்மதியா இருக்கு எல்லாரும் வைக்கும்போது. சரிடா தம்பி. கவுண்ட் பண்றோம். சரிங்களா ஒழிச்சிருவா போல. சரக்கெல்லாம் வர்றாரு. மாஸ் பண்றா. நின்று
இந்த இடத்துலயே இல்லை. அதான் சொன்னேன் எனக்கு பண்றதெல்லாம் டோஜி பண்ற மாதிரியே இருக்குது. எனக்கு இந்த சுவா வருவாங்க விண்ட்ரேக்கர் அந்த மாதிரி வந்துட்டே எல்லாத்துக்கும். முடிய கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி. ஓப்பா எப்படி வர போற பேய் மாதிரி. ஓ, தூசிட்டான்னு பலாத்தரு. இந்த குட்டிக்கு பார்த்தா பொண்ணு நம்ப மாட்டாங்க யாரும் அந்த மாதிரி இருக்கா. இப்படிப்பட்ட மிருகம் இத்தனை நாள் தெரியவே இல்லை. எவ்வளோ சாதுவா இருந்துச்சு. இத்தனை நாள் எப்படி பண்ணியிருக்காங்க அவளை. மொத்தம் இறங்கி ஜூஸ் தாண்டி வாப்பா வாரி செஞ்சாச்சு, வா. வளர்ந்துருக்காளே. இது என்ன இது மாய்க்கு என்ட்ரியா இல்லை வேற ஏதாவது வராங்களா? இல்லை இந்த இன்னொருத்தம் பண்ண மாதிரி இது ட்ரைலர். இது மாதிரி போகிறோம். இது சோஜிரோட டெக்னிக் ஆச்சு. பேயும் இங்கே தான் இருக்காங்க. Hey, ஓ மொத்த தலைமையில ஜுஜுட்சு ஒன்று தரநிலைகள் படி செமி கிரேட் 1 அல்லது அதுக்கும் மேற்பட்ட திறன்கள் கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க. ஜெனின் கிளான் மந்திரவாதிகள் இவங்க தான் பலசாலி. சோஜிரோட மோதினதுக்கு அப்புறமும் இவன் எப்படி இவ்வளவு வேகமா இருக்கான்? இன்னும் ஸ்பீடில் போயின்னு போயிட்டு வேகமா இருக்கான். என் சமைக்கப்பட்ட ஆர்டரையும் மீறி வந்திருக்கான். குறவழியை புரியில தெரியல. ஆட்டோ என்னென்னமோ பண்றாங்க. அவகிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகல. மக்கள்லாம் இன்னும் பெருசாகுது. என்னால அவளை கட்டுப்படுத்த முடியல. எதை பத்தி கவலைப்படாதீங்க. தற்போதைய செனட் கிளான் டோஜி ஐயோட விருப்பப்படி இருக்கேன். இதுக்கே பிளட் தெரியுது. இருக்கும். ஆனா இப்ப இந்த பாக்கி அவள மாதிரியா தான் இருக்கான். அதனால அவளை ஃபீமேல் வெர்ஷன் டோஜிடா. அவளை கொண்டுட்டீங்கல்ல? சொல்லுங்க ஜினிச்சி. அப்படியே நம்பிட்டு இரு நீ. ஏய் அப்பயும் வராடா அவ. ஓ அதான் உன்கிட்ட இருந்த மனசாட்சியை நீ தொலைச்சிட்டே. பாவி தலையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. ஒரு என்ன பவர் யூஸ் பண்றாரு. அவ போகும்போது அதை கொண்டு போயிட்டா. எல்லாருமே என்ன ஒரு பெரிய மேதாவின்னு சொல்லுவாங்க. என் அப்பாவுக்கு அடுத்து கிளானோட தலைவனா நான் தான் இருக்க போறேன். ஜெனின் கிளான்ல ஒரு தோத்தவங்க இருக்கான்னு கேள்விப்பட்டேன். சபிக்கப்பட்ட ஆற்றல் அவங்க கிட்ட கொஞ்சம் கூட இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அந்த ஆள் ரொம்ப பாவம் இல்ல? டோஜி வாபஸ் முகத்தை கூட பாவமா வச்சிருப்பான். காட்டுவாடா டோஜி உன் கண்ணு முன்னாடி. உன்னை விட மாட்டேன்.
நீ ஒன்னும் அவன் ஒருத்ததான் மிஞ்சிருக்கான். டோஜி கிடையாது. வலிமையை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதே பெரிய பாவம். டோஜியை பத்தி யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அதுல சத்தோரோ வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனா நீ அப்படி இல்ல. அதனால அவங்கள ஒருத்தனா அது நான் மட்டும்தான். இந்த இவ்வளவு வாங்கி நிக்கிறாளே அவ. ப்ரொஜெக்ஷன் சோசரியால இப்போ என்ன பண்றது? பிசிக்ஸையும் பாதைகளையும் புறக்கணிக்கக்கூடிய நகர்வுகளை உருவாக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் அதை செயல்படுத்தும் போது வேகத்துக்கு ஒரு அளவு இருக்கு. கேப்பே கொடுக்க மாட்டான். எவ்வளவு நேரத்துக்கு செயல்படுத்துறாங்களோ அதே மாதிரி அவங்க வேகமும் அதிகரிக்கும். அதனால அவங்கள ஒருத்தனா அது நான் மட்டும்தான். எல்லாரோட பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறான். நான் நிறுத்த மாட்டேன். அப்ப விட்ட மாதிரி நான் இப்ப விட மாட்டேன். வேகத்தோட எடைதான் வலிமையே. என்னாச்சு? நேருக்கு நேரா மோத போறாளா? வா, நான் உனக்கு ஒரு ஹாக்கு தரேன். அசல்லையே சோசரி ஆக்டிவா இருக்கும் போது யூசர் எதை தொட்டாலும் அது ஒரு வினாடிக்கு 1/24 செகண்ட்ல தான் இருக்கும். அதே அது தோல்வி அடைஞ்சா ஒரு வினாடியில உறைஞ்சிடும். என் அட்டாக் உடஞ்சு போனாலும் என் அசைவை தடுக்க முடியும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா போனேன். ஆனா நான் அந்த வலையில விழுவேனா? பரவாயில்ல, நீ இவ்வளவு யோசிச்சதே பெரிய விஷயம் தான். 24 டைம்ஸ் தானே? நீயும் அந்த நாபிட்டு பெரியவரும் வேகமானவங்க மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. நீ உருவாக்குனது 24 மோஷன்ஸ் per செகண்ட் தானே? அது இந்த உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். அடியே தரோங்க எப்ப சுத்துட்டான். எலும்புலாம் நொறுங்கிடுச்சு. உள்ளே போயிட்டு வரு. ஏய், என்னங்க நடக்குதுங்க? மன்னிச்சுக்க, ஏதோ சொல்ல வந்தியே, என்னது அது? அம்மா, அம்மாவையும் விட்டு வைக்க மாட்டா போல இதே. என்ன தாயா அது? அம்மா, எனக்கு இட்டாச்சு ஞாபகப்படுத்துறாவ. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எதுக்காக இப்படி செஞ்ச? அப்போ எதுக்காக என்ன திரும்பி வர சொன்னீங்க? அடிங்க. நீங்க மட்டும் எல்லாம் பண்ணலாம், அவங்க பண்ண மட்டும் பண்ணலாம். என்ன சாவலியாடா? அவ என் மூஞ்ச உடைச்சும் நான் சாகல. தேடி வந்து வாங்குறான் இவன். ஆற்றல் என்னால பயன்படுத்த முடியலன்னு தெரிஞ்சு அம்மா வந்து குத்துறாங்க. என் முதுகுல குத்திட்டல. சாவர தருவா இருந்தா புத்தி வந்துக்குது போல. உன்னை பெற்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இதுக்குதான் நான் உன்னை போகாதேன்னு சொன்னேன். இவ்வளவு நீ பத்திரமா பாத்துக்க. இனி நீ என்ன பண்ணலான்னு இருக்க சொல்லு மாக்கே.
ஜி ஃப்ரேம் பத்தலை ஜி, எனக்கு அந்த ஃபீல் தான் இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, ஒரு எபிசோடுமே எங்களுக்கு பத்தலை. இதுக்குள்ளே வந்து இவ்வளோ விஷயத்தையும் அடக்கி காமிச்சா என்ன பண்ணுறேனே தெரியல. நான் கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு வரதை மறந்து உக்காந்து என்ன பண்ணுறா இவன், என்னடா நடந்துச்சுப்போ அப்படின்ற மாதிரி இது. எதை பற்றி பேசுறதுன்னு தெரியல. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் வேற லெவல் சம்பவம் நடந்துச்சு. டோட்டல் ஜெனின் கிளானே காலி. அங்கே ஒரே ஒருத்தி முடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி இது. டோச்சி நேரம் பார்த்துருந்தேன் தட்ஸ் மை கேம்னு சொல்லியிருப்போம். இது அவன் இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பானோ அதை இவன் செஞ்சுட்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. அப்படி எனக்கு வந்து இவளை பார்க்கறதுக்கே எனக்கு பாதி இட்டாச்சியும் பாதி டோச்சியும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக வந்து நின்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீலில் நான் பார்த்துன்னுக்கிறேன். எனக்கு அதெல்லாம் வந்துட்டு போகுது. சொந்த கிளானே வந்து முழுமையாக அழிச்சிட்டு போனான் பாருங்க, எனக்கு இட்டாச்சு. அதுவும் இங்கே வந்துட்டு போகுது. இந்த பக்கம் டோஜியோட அந்த பிசிக்கல் பவர், அவன் எப்படி நிற்பான், எப்படி நடப்பான், என்ன பண்ணுவானோ அது அப்படியே கண்ணு முன்னாடி காமிச்சிட்டா. ஒரு பக்கம் தங்கச்சி சென்டிமெண்ட் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் அப்பா இப்படி, அம்மா இப்படி, கிளான் இப்படி, இவன் ஒரு பக்கம் இவ்வளோ விஷயத்தையும் அப்படின்றதுக்குள்ள முடிச்சுட்டு போய் நேரா பாட்டுக்கு. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. எனக்கு பேச்சே இல்லை. இப்போ நான் சொன்னால் கூட ஒழுங்காக சொல்லுவேனா வளருவேனான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான எபிசோடு. லாஸ்ட் எபிசோடு நான் பார்த்ததில் ஜெஜேக்கிலே ஒரு பெஸ்ட் எபிசோடாக நான் இது சொல்லுவேன். ப்ளஸ் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டரை இந்த அளவுக்கு காமிச்ச ஒரு எபிசோட் ஃபுல்லாக தரமாக பண்ணிட்டாங்க. அதுக்கே சூப்பர் இப்படி கொண்டு வந்ததுக்கு. ஏன்னா மாக்கி கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு நான் நடந்து வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வாக்கிங். ஏன்னா அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க, அவ்வளோ கிண்டல் பண்ணி அவ்வளோ அலட்சியமாக ஒரு பொண்ணை எவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு ட்ரீட் பண்ண முடியுமா, பொண்ணுன்னா ஒரு ஒர்த்தே இல்லை, நீங்களாம் வேஸ்ட்டுன்ற அளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அவ்வளோத்தையும் தாண்டியும் அவன் வாக்கிங்கில் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போல்டு, ஒரு நம்பிக்கை அப்படியே தெரியும் அவன் நடக்கும்போது. சரி ஃபஸ்ட்டில் அப்படி நடந்துட்டு இருந்தா இல்லை நடந்துச்சு ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு விஷயமும் அவங்க சிஸ்டரும் உயிர் கொடுத்து இவளுக்கு ஒன்று பண்ணது, அதுக்கப்புறம் ஒருத்தரையும் விடாதுன்னு சொன்னப்போ ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அப்படி இருந்துச்சு, பயங்கரமாக இருந்தது. இந்த எபிசோடே என்னன்னா, அந்த பவர் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்கெல்லாம் நான் ஆம்பளைங்கன்னு ஒரு கர்வத்தில் இருந்தாங்க எல்லாருமே. இவங்க பெண்களை பார்க்குற விதமே வேறு தான். முக்கியமாக அந்த கசினிவெல்லாம் பார்க்குற விதமே அதை தான் சொன்னான். நீ என்னைக்கிட்ட மூஞ்சை பார்த்து பேசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்பவே இவங்க பொண்ணுங்களை எப்படி பார்க்குறாங்கன்றது ஒன்று இருக்குது. அவங்க அம்மாவும் அதே தான், ஒரு அடிமை மாதிரி தான். அதே இதில் தான் இவங்களே இருக்க சொன்னது. அவள் நானாக வரணும்னு சொல்லி தான் அவள் இந்த லெவலுக்கு இறங்கி நின்னது, எல்லாத்தையும் எதிர்த்து நின்னான். ஸோ அதை நிரூபித்து காமிச்சிட்டா. ஒரே ஒரு பொண்ணு உங்கள் மொத்த பேரையும் செஞ்சால வந்தது மொத்த பேருமே ஆம்பளைங்க தான். ஒன்றுமே செய்ய முடியல. என்னென்ன பவருங்க இதெல்லாம் வேற யாராக இருந்தால் சமாளிச்சிட முடியுமான்னு கூட தெரில. இது இந்த லெவலுக்கு இவ்வளோத்தையும் வந்து பண்ணுற அளவுக்கு வந்திருக்கானா எனக்கு டோஜி மட்டும்தான். அதுக்கு அடுத்தது ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து இதை பண்ணிடுச்சு, இதை செய்யுது அப்படின்னா அவங்களாம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்பாவை எதிர்த்தாரு ஃபஸ்ட்டு, அதுக்கே ஒரு இது வேணும். ஸோ அதை தாண்டி வந்து இவங்களாம் பிளான்லேயே நீங்களாம் பெரிய பெரிய இவங்கன்னு சொல்கிறவங்க, அவங்க எல்லாருமே தன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அது யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் வந்து அந்த இது வச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு நிற்க வச்சான். இவர் பஞ்சு பார்த்தீங்கன்னா ஏதோ 1000 வருது. அது எத்தனை பஞ்சுனே தெரில, அவ்வளோ பஞ்சு போட்டு நிற்க வச்சிருக்காரு. எதனா ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தா அசால்ட்டாக கிராஸ் பண்ண கையில் தலை இருக்குது. எப்படா பண்ணால் என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப டஃப்பான ஆளுமே இருந்தது. ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் ஒரு இதுவாக ஃப்ரேமாக காமிச்சுன்னு இருந்தாங்க. சரி இன்னும் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். பார்த்தா டப்புன்னு முடிச்சுட்டு வந்துட்டான். இவன் அதுக்கு மேலே ஆடுறவன். இவன் ஒரு சொட்டு கேப்பே விட மாட்டானேன்றப்போ மாகி வந்து ஆனால் அசரில் எதுவுமே இல்லை. பட் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி குழப்பமான மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அமைதியாக ரிலாக்ஸாக நின்று 25 ஃப்ரேம் தானே வளராசன்னு ஒரே ஒரு பஞ்சு எலும்புலாம் நொறுங்கி அவன் அப்படி விழுந்தது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லாத்தையுமே செஞ்சுட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாம் ஒரு இதுதான், ரொம்ப மெனக்கெடவே இல்லை. நின்ன இடத்துலேருந்து ஒரு வீச்சு தான் ஒருத்தருக்கும் காலி. அப்படின்னா என்ன லெவல் ஃபார்மில் எவ்வளோ பவரில் நின்றுட்டு இருக்கான்றது அது காட்டிச்சுங்க. அதில் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த எபிசோடுக்குள்ளே அது அடக்கிற விஷயமும் இல்லை. இதே தான் நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்குலாம் பேச்சே வரல. அங்கே பயங்கர சீன் போகுது, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கத்துறது எக்ஸைட்மெண்ட் கூட எனக்குள்ள இருந்து வரல. அந்த அளவுக்கு அது மாதிரி போய்கிட்டே இருக்கா, அதுவே மூழ்கி போன மாதிரி ஒரு ஃபீல் செம்மையா இருந்தது. ஆனால் இந்த இடத்துல வந்து எனக்கு டோஜி வந்து அவன் மனசுலேயும் ஈரம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. இவங்க எல்லாரை விட கொடூரமானவன் தான் டோஜி, ஓகே. ஆனால் இப்போ மாகியோட அப்பாவை பார்க்குறப்போ அவர் அந்த இது மட்டும்தான் பார்த்தாரு. அந்த கிளான், அந்த மரியாதை, அந்த கௌரவம், அது மட்டும் அந்த பிள்ளைங்க அது எதுவுமே அவர் கேர் பண்ணல. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் டோஜி வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரோட மோசமானவன். ஆனால் புள்ள விஷயத்தில் மட்டும் கோல்டு. அவனை எப்படி சொல்கிறது, இந்த கிளானுக்குள்ளே அவனுக்கு சேர்க்கவும் விருப்பம் இல்லை. அங்கே வித்துற பார்க்குறாங்கடான்னு சொல்லி கோஜோ கிட்ட சொல்லி முஞ்சா காப்பாற்றிங்கன்னு சொல்லி காப்பாற்றிட்டு
இல்லைன்னு தெரிஞ்சு அந்த சந்தோஷத்தில் திரும்ப வந்து திரும்ப இறந்தான். சந்தோஷமாக இருந்தான், ஓகே என் புள்ள வந்து அங்கே இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்தியில் போனது அது. ஸோ எந்த அளவுக்கு இந்த கிளானை வெறுத்திருக்கான்னு ஒரு பக்கம், தான் புள்ளையை வந்து பாதுகாக்கிறதுலையும் முனைப்பாக இருந்தான். அந்த வகையில் பார்க்குறப்ப நீங்களாம் அவனுக்கு காலுக்கு ஒன்றுமே இல்லைடா, பவர் வைஸ் இல்லை, அந்த குணத்துலேயும் நீங்கள் அவங்களுக்கு ஒன்றுமே ஈடு இல்லைடான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே வந்து டோட்டலாக அவங்க பார்க்குற விதமே இந்த எபிசோட டோட்டலாக மாறி போச்சு. டோஜியை தான் நம்ம ரொம்ப மோசமானான்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த எண்ணம் வந்து இவங்க எல்லாம் வந்து உடச்சிட்டாங்க. நீங்கள் அதை விட கேவலமானவங்கடான்றது இந்த எபிசோடில் காமிச்சாங்க. உங்களுக்கு கரெக்டான ஆள் தானே வந்து நின்னா செஞ்சுட்டு போனதில் இவங்க சொல்கிற மாதிரி தான். அது ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க பேசுறது பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. பட் அது எல்லாத்தையும் உடச்சிட்டேன். பட் இது பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கரு மிஷினுக்கு மேலேயும் கீழே நெசுக்கிறப்ப நடுவில் உக்காந்து அந்த வீடியோ பார்த்தா எப்படி இருக்கு, அந்த ஃபீல் அப்படியே அழுத்தத்தில் உக்காந்து பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா எதை கவனிக்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ பரபரன்னு போயிட்டுருக்கு, அவ்வளோ ஸ்பீடில் ஃபைட் போயிட்டுருக்கு, இங்கே ஒருத்தி செஞ்சிட்டு இருக்கா அப்படின்றப்போ எனக்கு எப்படி தோணும், மூச்சு விடுறதா அதை பார்க்குறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணற வச்சிட்டேன். ஸோ நான் திரும்ப திரும்ப இந்த எபிசோடு இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறேன். அந்த அளவுக்கு செஞ்சுட்டா பயங்கரமான ஒவ்வொரு ஃப்ரேமும் நல்லா ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அவள் ஃபைட் பண்ணுறது, இந்த வால் வீசுறது, எல்லாரையும் வெட்டுறது, அவளோட வாக்கிங், அவளோட கண் பார்வை கொண்டு அவளோட அந்த ஃபிசிக்கலாக அவளோட மூமெண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தரமாக பிளாஸ்டாக அப்படி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அவளை பார்த்த விதமே வேறு, அவளுடைய பெண்மை அதில் தெரிஞ்சது, அவள் நடுவில் பாவனில் ஒரு மென்மை அது கொஞ்சம் இருந்தது. இப்போ டோட்டலாக அது மொத்தம் போய் அப்பான்னு பார்க்கல அம்மானு பார்க்கல போட்டு பெலாச அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த இதுவுக்கு எப்படி மாறி இருக்கான்றது தெரியுதுல்ல. அது எவ்வளோ விஷயத்த மாற்றிருக்கு. ஃபிசிக்கலாக வேறு, மென்டலியாகவும் சரி, உள்ளே இருக்க அந்த இவ இறக்கம் எல்லாத்தையும் இது பண்ணி ஒன்று வந்து நிற்கிறது இல்லை. டோட்டலாக வந்து அவள் வேற மாதிரி நிற்கிறாடா. இப்போ எதுவுமே அவளை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதமாவது நீ எவனாவது எதுவுமே இப்போ அவன் முன்னாடி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நிரூபிச்சுட்டு போயிட்டான். இந்த இடத்துல வந்து இட்டாச்சு கூட அந்த கதை வேறு தான் இருந்தாலும் அவன் கூட பார்த்தீங்கன்னா அப்பா அவன் கொள்றப்போ லைட்டாக ஒரு கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீராக வந்துச்சு. இல்லை எதுவுமே இல்லையன்றப்போ வேற மாதிரி நின்ட்டேன். எனக்கு என்னென்னமோ சம்பவம்லாம் கண்மாடி வந்துட்டு போகுது. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்துட்டு போயிடுச்சு. எல்லாத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்துன்னுக்கிறேன். வேற மாதிரி இது செஞ்சுட்டாங்க. மாக்கி தான் எனக்கு ஹைலைட்டு. நீ வந்து அனிமையில் ஒன்று ஃபீல் ஆச்சு, எனக்கு ரியாலிட்டியே ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய கேர்ள்ஸோட ஃபேமிலி இப்படி இன்னமும் இந்த மாதிரிலாம் இருக்குது. கேர்ளை ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணை ரொம்ப வேற பார்வையில் பார்க்குறது, இது எல்லா விஷயமும் இருக்குல்ல. ஸோ அதுக்கெல்லாம் பதில் கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. அந்த பையனை குத்துனதும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவளுமே ஒரு பொண்ணு கோவப்பட்டா எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் காமிச்ச மாதிரி இருந்தது. கரெக்டு தான். ஒரு கேஸ்ட்டுன்னு சொல்லி மொத்தம் இதுவும் கௌரவமும் ஒரு பொண்ணாக தான் கெடுதுன்னு சொல்லி இந்த ஆம்பளைங்களாம் சேர்ந்து ஒன்று பண்ணாங்க பாருங்க. அந்த ஆமாம் ரியாலிட்டி கூட கனெக்ட் ஆகுது தான். அதையும் எடுத்து சொன்ன மாதிரி தான் இருந்தது. அவங்க கல்ச்சர் அவங்க இது வேறு தான். பட் நம்மளுக்குள்ளே வச்சு பார்க்குறப்போ அது கனெக்ட் ஆச்சு. அது மொத்தத்தையும் உடச்சி ஒத்தினா எப்படி இருக்கும்ன்றதை அந்த ஃப்ரேம் காட்டுச்சுல்ல, அது வேறு லெவல் தான். ஸோ சிங்கப்பெண்ணே அப்படி என்னென்னமோ என்னெல்லாம் இருக்கும் அது மொத்தத்தையும் வாங்கி போடலான்ற மாதிரி இருந்துச்சு. அந்த லெவலுக்கு பண்ணிட்டேன். இவங்க சொல்கிற அந்த ஃபஸ்ட்டு விஷயமே ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த அளவுக்கு செஞ்சது நான் வந்து வேறு எந்த அனிமிலையும் பார்க்கல. இருக்கும் பட் இவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு புதுசாக அந்த ஆத்தர் மேலே இன்னொரு மரியாதை அது கூட்டிச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் நிறையா பார்க்குறேன். இப்போது இந்த அப்யூஸ் பண்ணுற பாய்ஸாக இருக்கட்டும், இல்லை ரேப் பண்ணுற பாய்ஸாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் பார்த்தா அவங்க அம்மா இன்னுமே அந்த பையனை விட்டு கொடுக்காம காப்பாற்றுறதோ, அந்த பையனை வச்சு சோறு போடுறது, இல்லை அவனுக்கு பயந்துட்டு இருக்கிறது, இப்படி நிறையா இன்னும் இருந்துகிட்ருக்கு. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை அம்மாவோ இல்லை என்ன உறவுன்னு தெரியல அவங்க, ஸோ அவங்க வந்து குத்துனாங்க முதுகில், அவங்களே குத்தி அவங்க கையாலே அந்த பையன் சாகுறது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக. அது அண்ணன் பையன், இவங்க வந்து தம்பி பசங்க, மாக்கி இவங்கள தம்பி பசங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இப்படி தான் இருக்கணும் ஒரு வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆத்தர் வந்து டோஜி எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களே, அங்கே ரொம்ப சீக்கிரமாக அந்த கேரக்டர் நான் எடுத்துட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்காக இன்னொரு கேரக்டர் எடுத்துனா மாக்கினுக்கிறாள் அவ்வளோ அதே இது தானே அப்படின்னு சொல்லி அந்த ஃபேன்ஸை திருப்தி பார்த்ததுக்காகவே எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபீமேல் வெர்ஷன் டோஜியை பாருங்கள், என்ன வச்சுக்க அப்படின்னு முட்டை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. வேறு லெவல் தான். கரெக்டாக அது யோசித்து செஞ்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. முக்கியமாக இந்த கேரக்டர் எடுத்துன்னு வந்து கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு லெவல். இந்த ஒரு எபிசோடே போதுண்டா இதுக்கு அப்படின்ற. இதுவே இப்படி இருக்குன்னா இன்னும் போக போக இன்னும் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒருத்தரும் வேறு ஃபார்மில் இருக்காங்க. இங்கே மாக்கியே இந்த லெவலுக்கு நிற்கிறா, இவளே இப்படின்னா இன்னும் நான் கேரக்டர்லாம் யோசிச்சுன்னுக்கிறேன். இன்னும் அதெல்லாம் என்ன லெவலுக்கு போவோம், அடுத்த எபிசோடில் எப்படி பார்க்க போனேன், இப்படியே தான் வாயை பார்த்து ஆன அப்படியே தான் உட்காந்து இருப்பேன் என்னன்னு தெரியல. வேற மாதிரி போகுதுங்க.
ஆனால் இந்த இடத்துல அந்த சிஸ்டரும் ஒரு பெரிய விஷயம் பண்ணுது. அவங்களும் ஒரு என்ன சொல்றது பாராட்டக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அது. ஏன்னா அவங்க உயிர் கொடுத்து இது பண்ணி அட்லீஸ்ட் ஒருத்தராவது மாக்கிக்கு இந்த ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தங்க இருந்திருக்காங்க, அவளுக்காக யோசிச்சு ஒருத்தர் பண்ணாங்கன்னா அவங்கள சொல்லலாம். ஸோ அவங்க இல்லைன்னா இந்த இவ்வளோ விஷயம் நடந்திருக்குமான்னு கூட தெரியல. ஸோ அவங்க ஒரு பெரிய கேரக்டரான அது. அதான் தங்கச்சி வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் அதே விஷயம் தான் அவளும். உன்னால தான் எனக்கு இந்த ப்ரெஷரு, நீ போனதுனால எல்லாத்தையும் என்கிட்ட இது பண்ணாங்கன்னு ஒரு அக்கா மேலே ஒரு வெறுப்பு அதெல்லாம் இருந்தது தான். பட் அவள் புரிஞ்சுக்கிட்டா. அந்த அந்த போகிற இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு மாறிடுச்சு. அவங்க அம்மாவோட தாட்டும் மாறிடுச்சு. அவங்க அம்மா அதே தாட்டில் தான் இருந்தாங்க. அதுவும் நிரூபித்தாங்க. அவங்க கையாலேயே வந்து வளர்த்தவனா அப்படி பார்த்து அவங்க பிள்ளை மாதிரி தானே வளர்த்துருப்பாங்க. அவங்க கையாலேயே இல்லை இதுதான் தப்பு, அவள் தான்டா சரின்னு சொல்லி அவங்க கையில் குத்து வச்சது. அதுவுமே தங்கச்சிக்கிட்டே அந்த மாற்றம் எல்லாமே மாறி டோட்டலாக மொத்தத்தையும் எடுத்து மாக்கிக்கிட்ட கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. ஸோ அது என்ன சொன்னே தெரில. நான் விட்டா பேசினே இருப்போம். அவ்வளோ விஷயம் வந்துட்டே அது யோசிச்சு பேச அவ்வளோ விஷயம் வந்துட்டே இருக்கு. விட்டால் பேசிகிட்டே இருப்போம். ஓகே, இதில் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.